ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீகிருஷ்ண அவனை நினைச்சாலே நமக்கு ஒரு புன்னகை வருது. அவனை நினைக்கும் போதே ஹர்ஷ ஆனந்தம், மோகனன், அப்படியே மயக்க வைப்பவன், கிருஷ்ண ஆகர்ஷிப்பவன், மோகன சுந்தரம், அழகு மயக்க வைக்கும் அழகன், மேகஷியாமளன், கருப்பன், மேகம் போன்ற கருப்பன், ஆனா ஷியாம சுந்தரன், கருப்பழகன். இதெல்லாம் அவனுடைய பேரு. இப்ப அவருடைய கோகுலாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி அது இப்பதான் முடிந்தது. இன்றைய தினம் நம்ம அவருடைய நமக்கெல்லாம் தெரிந்த கதைகள் தான் இருந்தா கூட அவருடைய கதைகளை நம்ம பேசுவோம். நான் எல்லோரையும் ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலான் இருந்தேன். இது அப்படியே விட்டு போயிட்டு நான் சொல்லியிருக்கணும், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கணும். கிருஷ்ணன் சும்மா ஒரு கதை மட்டும் இல்லை. அவன் நமக்கு எல்லா வகையிலையும் வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டக்கூடியவன். எல்லா விஷயத்திலையும் அவனுடைய பிறப்பு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பைரிங். அவனுடைய வாழ்க்கை நமக்கு இன்ஸ்பைரிங். எல்லா விஷயத்திலையும் பாருங்க, எவ்வளவு ஒரு விபரீதமான எதிர்மாறான சூழ்நிலை. பிறந்தது கும்மிருட்டு நடுராத்திரியில, கிருஷ்ணபக்ஷத்துல இருட்டு 15 நாட்கள், கிருஷ்ணபக்ஷம் நடுராத்திரி. அந்த கிருஷ்ணபக்ஷத்துல நடு அஷ்டமி. எங்க? ஜெயில. கருப்பன் பிறந்து அம்மாவுடைய அவளால் கொஞ்சப்பட்டு, சீராட்டப்பட்டு, பாலூட்டப்பட்டு, குழந்தைக்கு இயற்கையா கிடைக்க வேண்டிய விஷயம் கூட மறுக்கப்பட்டவன். அம்மா அவளை தூக்க கூட இல்லை இவனு, குழந்தைய. அதுக்கு முன்னால அம்மா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டவன். வேற எங்கோ வேறொரு அம்மா கிட்ட வளர்ந்தவன், வளர்ப்பு தாய். ஆனா பாருங்க, இவ்வளவு அங்கேயாவது அமைதியா, ஆனந்தமா, நிம்மதியான ஒரு குழந்தை பருவம் கிடைத்ததான்னு கேட்டா இல்ல. தொடர்ந்து அவனுக்கு டெரரிஸ்ட் மிரட்டல்கள், த்ரெட்ஸ். ஜெட் செக்யூரிட்டி, சூப்பர் ஜெட் செக்யூரிட்டி எல்லாம் இல்ல. பாட்டுக்கு விளையாடிட்டு காட்டுக்கு போயிட்டு ஓப்பன்ல தான் இருந்தான். ஆனா அவனுக்கு தொடர்ந்து ராட்சசர்களுடைய தாக்குதல், சின்ன குழந்தையிலிருந்து. இதெல்லாம் தாண்டி மோகனன் கொஞ்சம் கூட மனசுல, முகத்துல வருத்தம், லவலேச வருத்தம் கூட காட்டாத ஒருவன். அவன் புன்னகைய போதும், ஆனந்தமான ஒரு புன்சிரிப்பு. அது ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ண இந்த பெயர், கருப்பன். கிருஷ்ண, கிருஷ்ணசுவாமி அப்படின்னு பேர் வைத்தா கருப்பு சுவாமி அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய சில கதைகள் நான் பொதுவா கதையா சொல்லாம, நமக்கு அதுல இருந்து நமக்கு எடுக்கக்கூடிய விஷயத்தை அதை மையமா வைத்து
நோ டென்ஷன், ரிலாக்ஸ், நோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அவன் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. தான் மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருப்பதை தான் நம்ம சுற்றி உள்ளவருக்கு கொடுப்போம். நம்ம கிட்ட கவலை இருந்தா சுற்றி உள்ளவர்கள் கவலையாக விடுவாங்க. நம்ம கிட்ட வருத்தம் நிரம்பி இருந்தா சுத்தி நம்ம கிட்ட வந்தாலே வருத்தப்படுவாங்க. நம்ம கிட்ட ஆனந்தம் இருந்தால், உற்சாகம் இருந்தால், நம்ம கிட்ட வருவர்களுக்கும் உற்சாகம் கிடைக்கும். அவன் உற்சாகத்தில் நிறைந்தவன். அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கொடுத்தவன். நினைத்து 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 அந்த நினைவுகளை நினைத்தே வாழ்க்கை வாழ்ந்தாங்க மற்றவர் எல்லோரும். அங்க இருக்கிற கோபிகைகள் எல்லாம். அது நம்ம அப்புறம் வருவோம். சரி, பிறப்பு வசுதேவன் தேவகி. நம்ம இந்த பாட்டுல பாடுறோம், தேவகி பரமானந்தம் வசுதேவ சுதம். வசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறந்தவர். கம்சனுடைய தங்கை வசுதேவன், தேவகி கம்சனுடைய தங்கை. கம்சன் மோசமானவன் இல்லை, இயற்கையா மோசமானவன் இல்லை. தங்கை மேல அன்பு. அன்னைக்கு தங்கைக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாண பெண்ணை, மாப்பிள்ளையை தானே ரதத்துல வைத்து, தானே அந்த ரதத்தை தன்னுடைய தோல்ல, குதிரைகளை கட்டி விட்டு தன்னுடைய தோல்ல இழுத்து போனவன். ஆனந்தமா இருந்தான். தன்னுடைய தங்கைக்கு கல்யாணமானது. வசுதேவன் என்ற யாதவ அரசன், இளவரசனுக்கு கல்யாணமானது அப்படின்னு. அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்கிறது. என்ன குரல்? இந்த பாருடா, இவ்வளவு சந்தோஷப்படுறியே, இந்த வசுதேவனுக்கு தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது மகன்தான் உன்னுடைய காலத்திற்கு, உன்னுடைய மரணத்திற்கு காரணமாக போகிறான் அப்படின்னு ஒரு அசரீரி, சரீரம் இல்லாம வெறும் குரல் மட்டும் கேட்கிறது. அசரீரி. நல்லவன், அடிப்படையில நல்லவன். ஆனா இது தனக்கு ஆபத்துன்னு வரும்போது அவ்வளவுதான், அவனுடைய நன்மை, நல்ல தன்மை எல்லாம் அழிந்து போயிடுறது. உடனே ஒரு கொடூரமான ஒரு அரக்கனாக மாறிடுறான். அந்த தேவகியை வெட்ட போகிறான். இவள் உயிரோடு இருந்தா தானே குழந்தை பிறக்கும். அப்போ வசுதேவன் அவர் கெஞ்சி காலில் விழுந்து, இப்படி செய்யாதே, குழந்தை தானே உன்னை கொல்ல போறது, நான் உன்னுடைய குழந்தை பிறந்த உடனே உன்னுகிட்ட கொடுத்துடுறேன், நீ அந்த குழந்தைய கொன்னுடு அப்படின்னு அப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறாரு. அவனும் சரி, அடிப்படையில நல்லவன் தானே, இந்த கருத்தை கேட்ட உடனே அவனும் ஒத்துக்கிறான். சரின்னு 2 பேரையும் ஜெயில போடுறான். சுத்தி காவலாளிகள் போட்டு, குழந்தை பிறந்தால் உடனே செய்தி அனுப்பு அப்படின்னு காவலாளிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். முதல் குழந்தை பிறக்கிறது, செய்தி போகிறது, வர்றான், குழந்தையை கொள்றான். அதுவும் கொடூரமான முறையில அந்த குழந்தைய காலை பிடித்து தலைய சுவற்றில் ஓங்கி அடித்து கொள்ளும். அவ்வளவு கோபம். கோபம் ஏன்? பயம். பயம்தான் அடிப்படை. அசுர குணம் பயம்ங்கிறது. தெய்வங்களுக்கு தெய்வ குணம் அந்த கீதையில சொல்றான், பயமின்மை தெய்வ குணம். பாரதியார் சொல்றார், குலை அச்சம் போய் ஒழிதல் வேண்டும். மரணத்திற்கு ஒப்பான பயம். ஒவ்வொரு க்ஷணமும் பயந்து செத்து கொண்டிருந்தான். தி பிரேவ் டைஸ் பட் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் செத்து போவான் வீரமுள்ளவன், தைரியம் உள்ளவன். ஆனால் பயந்தவன் நிமிஷத்திற்கு நிமிஷம் செத்து போவான் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ஒரு ப்ராவர்ப். அப்படி பயத்துல அவன் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி குழந்தையை கொள்றான். ஒரு குழந்தை, 2, 3, 4, 5, 6, 7வது குழந்தை பலராமனா பிறந்தவன். ஆனா பாருங்க, இதெல்லாம் வர்ணனை இருக்கு பாகவதத்துல. அவன் கர்ப்பத்திலிருந்து அப்படியே கர்ப்பப்பை டிரான்ஸ்பிளான்டேஷன்
நடக்கிறதாம். கர்ப்பப்பையோடு அந்த சிசு ரோஹிணி அப்படின்னு நந்தனுடைய மனைவி, 2வது மனைவி ரோஹிணிக்கு கர்ப்பத்துல டிரான்ஸ்பிளான்டேஷன். பலராமன் அங்க பிறக்கிறான். அதனால கர்ப்பம் கலைந்து போனதுன்னு நினைக்கிறாய் கம்சன். 7வது குழந்தை பிறக்காததுனால 8வது குழந்தை ஸ்ரீகிருஷ்ணன். கொட்டும் மழை, இருட்டு, கிருஷ்ண பட்சத்துடைய 8வது நாள், நடுராத்திரி, ஜெயிலு. நீங்க மதுரால போனா அந்த இடத்துல கிருஷ்ணன் பிறந்தவர், அந்த இடத்தை போய் பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். மதுரா, பிருந்தாவன், கோகுலம், கோவர்தனகிரி, அதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரணும். ஒரு 4 நாள் மதுராக்கு போயிட்டு. அந்த கிருஷ்ணன் பிறந்த இடம் ஒரு பெரிய மசூதி, அவுரங்கசீப் கட்டிய மசூதி. அதனுடைய அடித்தளத்துல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஜெயிலு இன்னைக்கும் இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜெயிலெல்லாம் சுண்ணாம்பு போட்டு அடைத்துட்டா. ஒரே ஒரு ரூம்ல மட்டும் சின்னதா கிருஷ்ணனுடைய ஒரு படத்தை வைத்து, அதுதான் கிருஷ்ணன் பிறந்த இடம் அப்படின்னு. நாம எல்லாம் அதை பார்க்க போகும்போது மசூதிக்கு கீழே தான் போவோம். நமக்கு தலைமையில மசூதி இருக்கும். அதைதான் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அயோத்தியாவுக்கு அடுத்தது கிருஷ்ணன் பிறந்த ஊர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. சரி, அப்போ அந்த சிறையில பிறக்கிறான். பிறந்த பிறகு ஒரு அசரீரி மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணனே தரிசனம் கொடுக்கிறானா அப்பாவுக்கு. அவனே பேசுறான்னு கூட ஒரு வருஷன் இருக்கு. இந்த மாதிரி என்ன குழந்தைய கொண்டு வந்து யமுனைக்கு அந்த பக்கம் பிருந்தாவனத்துல, அங்க நந்தனுடைய வீட்டுல அதே நேரத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அங்க கொண்டு போய் வைத்துட்டு வந்துரு அப்படின்னு கூடையில குழந்தைய போட்டு மேல பட்டு துணியால போர்த்தி அந்த குழந்தைய அழைச்சிட்டு போறான். அவனை எப்படி போர்த்த முடியும்? அவனுடைய கால் மட்டும் கூடைக்கு விட்டு வெளியில இருக்கான். ஏன்னா அவனை போர்த்தணும்னு சொன்னா அதை விட பெரிய துணி வேணும் அல்லவா? எப்படி தேவிக்கு அபர்ணா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, உடை இல்லாதவள் அப்படின்னு. உடை இல்லைன்னா அவளை போர்த்த அவளை விட பெரிய சைஸு புடவை வேணும் இல்லையா? அதனால அப்போ அவனுடைய கால் மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கான். தலையில வைத்துட்டு அவர் போகிறாரு. யமுனை கரைக்கு போனா யமுனை வெள்ளமா பிரவாகம் எடுத்து ஓடிட்டு, அவர் பாட்டுக்கு போறாரு. யமுனை வழிவிடுறது அவர் தாண்டி போக. அந்த கொற்ற மழையில குழந்தை மேல ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடல. ஒரு சேஷ நாகம், மகாவிஷ்ணு படுத்திருக்கிற அந்த அனந்த சேனம், அந்த அனந்த சேஷன், அனாதி அந்தமற்ற முடிவற்ற அவன், அந்த நாகம், அது கொடையா வைத்து அந்த குழந்தையும் வசுதேவனையும் பாதுகாக்கிறதாம் மழையிலிருந்து. அவர் அங்கிருந்து தாண்டி அந்த பக்கம் போய் அரண்மனையில கதவெல்லாம் திறந்திருக்கு. இங்க கூட இவர் கிளம்பும் போது ஜெயில் கதவு திறந்துக்கிறது. வாசல்ல இருக்கிற காவலாளிகள்லாம் மயக்க மருந்து சாப்பிட்டவங்க மாதிரி மயக்க கிடைக்கிறாங்க. இவர் கையில இருக்கிற அந்த விலங்கெல்லாம் தானே விளைவிக்கிறது. குழந்தை எடுத்துன்னு அங்க போனா அரண்மனை திறந்திருக்கு. அம்மா அந்த யசோதா தன்னை மறந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க. இவர் போறாங்க. குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய கூடையில போட்டு இந்த குழந்தைய அம்மாக்கு பக்கத்துல வைத்துட்டு, யசோதாக்கு பக்கத்துல வச்சுட்டு திரும்பி வர்றார். வந்த உடனே கதவு எல்லாம் மூடிக்கிறது. இவர் கையில விலங்கு வருது. குழந்தை சத்தம் போடுறது. காவலாளிகள் முடிச்சுக்கிறாங்க. கம்சனுக்கு செய்தி போடுது. கம்சன் ஓடி வரான். இதுதான் 8வது குழந்தை. வந்து அந்த குழந்தைய தூக்கும் போது இவர் கெஞ்சுறாரு, வேண்டாம் வேண்டான்னு. பெண் குழந்தை, நீ நினைத்த மாதிரி ஆண் குழந்தை இல்ல, இவனை விட்டுன்னு நான் சொல்லி பார்க்கிறேன். அவன் கேட்கல. அவன் அவ்வளவு பயம். எடுத்து ஓங்கி அடிக்க காலை பிடித்து அப்படி தூக்குறான். அந்த குழந்தை அவனுடைய காலில் இருந்து கையில இருந்து தப்பி அந்த மேல போய் அங்கிருந்து சொல்லுது, இனி நீ ஒரு நிமிஷம் கூட அமைதியா நிம்மதியா இருக்க மாட்ட. ஒன்னு சொல்ல போறவன் அவன் பிறந்து பாதுகாப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த குழந்தை அவ வந்து துர்கையாம், அம்பாள். அதான் நம்ம ஸ்ரீகிருஷ்ண சகோதரின்னு சொல்லுவோம் அம்பாளை. ஸ்ரீகிருஷ்ணனுடைய தங்கையாம் ஸ்ரீ துர்கை. அப்போ கம்சன் இன்னும் பயப்படுறான். இந்த குழந்தை எங்க இருக்கும்னு தெரியாது. அப்பதான் அவனுடைய டெரரிஸ்ட் என்ன சொல்றோம் நம்ம,
சூசைட் பாம்பர்ஸ், தற்கொலை படைகள் அனுப்பி வைக்கிறான். ஒருத்தனை மாத்தி ஒருத்தன். ஒரு பெண் அனுப்புறான். முதல்ல சின்ன குழந்தை இல்லையா, ஒரு பெண் போதும்னு பூத்தகி, பூத்தனா அப்படின்னு அந்த பெண் ராட்சசி அந்த குகையில இருந்துட்டு அவ இந்த இது பண்ணிட்டு இருக்கிறா, தாந்திரிகம், ஏவி விடுதல். அப்ப அவகிட்ட போய் சரி இந்த மாதிரி குழந்தைகளை கொல்லணும், இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை குழந்தைகளை, சுற்று வட்டாரத்துல அத்தனை இருக்கிற குழந்தைகளையும் கொல்லணும், ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், அதுலதான் ஒருத்தன் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பின உடனே அவள் தாண்டவம் மாறிட்டு வர. அவளுக்கு ஒரே சந்தோஷம் கொல்லுவதில்லை. ஊருக்குள்ள வந்தாலே பயம் பயம் பரவுது. இந்த கோகுலத்துக்கு வந்த உடனே நிறைய பேர் வாயில இந்த அற்புதமான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறான், கண்ணுல பெரிய கவர்ச்சி இருக்கு, அழகு இருக்கு, ஒரு தெய்வீக குழந்தை பிறந்திருக்கிறான், அதெல்லாம் கேட்டு இவனாக இருக்கும்னு அங்க போறான். போத்தா அந்த தொட்டில் அவன் கிடக்கிறான், சுத்தி கோபிகைகள் இருக்கிறாரு. கோபிகைகள் எல்லாரும் அந்த குழந்தையை தாராட்டிட்டு இருக்கிறாங்க, தாலாட்டு பாடிட்டு இருக்கிறான். இவை அதுல ரொம்ப அழகான ஒரு வேஷம் அணிந்து, பெண் வேஷம், ஒரு அன்பான அம்மாவை போல வேஷம் அணிந்து அதுல போய் அந்த குழந்தையை எடுத்து நான் கொஞ்ச நேரம் தாலாட்டுறேன்னு சொல்லி தன் கையில் எடுக்கிற. அவள் உள்ள மார்பு ஸ்தனத்துல விஷத்தை தடவின்னு வந்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு பால் ஊற்றுன்னு சொல்லி எடுத்துட்டு போகும்போது அந்த குழந்தையோட வெயிட் அவளால தாங்க முடியல. இந்த குழந்தை பாலை குடிக்கிறேன்னு சொல்லி அவளை உயிரே குடிக்கிற மாதிரி அவளுக்கு அனுபவம் கிடைக்கிறது. அதனால அந்த குழந்தை எடுத்து வானத்துல பறக்கிறா. ஆனா இந்த வெயிட்டை தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்து இறந்து போகிறார். இந்த பூத்தனா என்ற பூத்தகி அந்த இறந்து போன அப்புறம் அவளுடைய ஒரிஜினல் ரூபத்துல மலை போன்ற அவளுடைய உடல்ல அவ கிடக்கிறா. மக்கள் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. இவள் இவ்வளவு அழகான பெண்ணா, இவ்வளவு அன்பா பேசி வந்த பெண்ணா, அவள் இப்படிப்பட்ட ராட்சசியா, நம்ம குழந்தைக்கு என்ன இருக்கும்? எல்லாரும் கவலைப்பட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடும் போது அந்த கிருஷ்ணன் ஆனந்தமா அந்த உடம்பு மேல, மலை போன்று இருந்த அந்த உடம்பு மேல விளையாடிட்டு இருக்கிறான். நான் மியூட் அவன் விளையாடிட்டு இருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அந்த நம்முடைய இவர் இருக்காருல்ல, சித்பவானந்தர் சொல்லுவாரு, நம்ம இந்துக்களுக்கு 2 வகை எதிரிகள். ஒருத்தன் பூத்தகி, அவங்க வருவாங்க, நல்ல அன்பா வெள்ளை வெளையேன்னு உடைய போட்டுன்னு வருவான், அன்பா பேசுவான். பிரதர், நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன், தொண்டு செய்ய வந்திருக்கிறேன், பாலூட்ட வந்திருக்கிறேன், பால் பவுடரு, மாவு, சர்க்கரை ஏழைகளுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து. ஆனா உள்ள விஷம் வச்சிருக்கிறான். சித்பவானந்தர் சொல்லுவாரு, மயங்கிடாதீங்க, வெளிவேஷத்துல அவன் உங்க வீட்டு குழந்தைய உங்களிடமிருந்து பறிக்க வந்திருக்கிறான், திட்டம் போட்டு. கிறிஸ்துவ மதத்தை அப்படி சொல்லுவாரு. இன்னொன்று, அவ தாட்டக்கையான், தெரியும், பெரிய பல்லு, பயங்கரமான குரல், பெரிய உருவம். ராமனுக்கு சந்தேகம் வரல. சின்ன பையன், 15 வயசு பையன், சந்தேகம் வரல, இவ கொடுமையானவள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வரல. ஆனா அவருக்கு ஒரு தயக்கம், ஒரு பெண்ணை கொல்லலாமா? அப்படிதான் விஸ்வாமித்திரர் சொல்றாரு, டெரரிஸ்ட்ல ஆண் பெண்லாம் கிடையாது. நம்ம ராஜீவ் காந்தியை கொன்ன பெண், அவ பெண் தான் அந்த பாம்பு வச்சுக்கிட்டு கட்டிட்டு வந்தது. அதனால டெரரிஸ்டுகளுக்கு ஆண் பெண்லாம் கிடையாது, கொல்லுன்னு தாட்டகை. இது இன்னொரு மதமாம். தெரியும், பாம்பு வைக்கிறான், AK-47, AK-56 எல்லாம் பண்றான். லவ் ஜிஹாது, லவ் ட்ரெயின். இப்ப பாருங்க, தேசம் முழுக்க ஒரு 8-10 இடங்கள்ல ட்ரெயின் தண்டவாளத்துல இரும்பு வச்சு ட்ரெயினை கவித்து நூற்றுக்கணக்கான பேரை சாகடிக்கணும்னு எல்லா இடத்துலையும். அதே போல கோதுரால நடந்தது, ட்ரெயின்ல ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு உள்ள எரிய விட்டு 56 பேர். தாட்டக்கை தெரியும், ஆனா நமக்கு மயக்கம் இல்லை. ஆனா நம்முடைய சாதுத்தன்மை அவர்களை எதிர்க்க தயங்க வைக்கிறது அப்படின்னு சித்பவானந்தர் சொல்லுவார், சுவாமி சித்பவானந்தர். சரி, அந்த பூத்தகி அவ்வாறு கொல்லப்படுறார். பிறகு இந்த செய்தி வருது கம்சனுக்கு. இன்னும் அவருக்கு கோபம் அதிகமாகிறது. அடுத்து படையை அனுப்புறான், ஒவ்வொரு அரக்கனா அனுப்புறான்.
அதுக்கு முன்னால சின்ன குழந்தையா இருக்கும்போது நடந்த 2, 3 சம்பவங்கள். சின்ன குழந்தை இயற்கையா மண்ண திங்கும். அப்படி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் மண் எடுத்து வாயில போட்டுக்கிறான். அம்மா வந்து கோபப்படுற மாரி நடிப்பா. "ஏய் ஏய் அச்சி சி 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 மண்ணு எடு எடு வாய தர" அப்படின்னு அந்த மண் எடுக்கிற முயற்சி பண்றா. வாய திறந்தா அண்ட சராச்சர உலகம் எல்லா நட்சத்திரங்கள், கோளங்கள், கிரகங்கள் எல்லாம் வாயில தெரியுது. அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஆனா அவளுக்கு இவன் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி குழந்தைங்கிறது ஞாபகம் இருக்கிறதில்ல. உடனே மாயை அவள மூடி மறைக்கிறது. என் குழந்தை, என் குழந்தை யாரோ கண்ணு பட்டுடுத்து இவனுக்கு அப்படின்னு கட்டி அரவணைக்கிறாளாம் யசோதை. அதேபோல இவன் நெறைய குறும்பு பண்ணுவான். வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுருவான். வெண்ணெய பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பான். அப்பல்லாம் அந்த மத்த வைத்து பா தயிர கடையும் பொழுது வெண்ணெய் திரண்டு வரும். அத பானையில எடுத்து வைப்பாங்க. அத வித்து வந்து அதுதான் வருமானம் அந்த கிராமத்துக்கு. இந்த குழந்தை என்ன பண்றான், ஒரு சின்ன 1 வயசு, 1 1/2 வயசு, 2 வயசு, தவழுற வயசு. அப்போ ஒரு உரல் இருக்கு. வீட்டுல எல்லாம் அந்த பழைய காலத்துல இருக்கும். கல்லுல அல்லது கட்டையில செய்திருக்கும். குத்தி நெல்ல வந்து இதுவா மாத்துவாங்க, அரிசியா. அந்த உரல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த ஒரு குரங்கு ஒண்ணு வருது. அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கான். நீங்க ரிலையன்ஸ் ஒரு கார்ட்டூன் பண்ணியிருக்கிறாங்க. லிட்டில் கிருஷ்ணா. அது கூட பாருங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த குரங்கு இவனுக்கு ஒரு நண்பர்கள்ல ஒருவன். இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு. இந்த வெண்ணெய் எடுத்து அந்த குரங்குக்கு குடுக்குறானாம். அம்மாவுக்கு கோபம். சரி இவனுடைய குறும்பு அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஆனா கூட ஒரு பொய்யான கோபம். "இரு, இரு உன்னை கட்டி போடுறேன்" அப்படின்னு சொல்லி அந்த உரல்லயும் கட்டி போடுறானாம். அப்படியே கட்டி போட்டு இவன் பரிதாபமா அம்மாவ பார்க்கிறான். அப்படியே உரல தள்ளிண்டே, இழுத்துண்டே, கயிறு கட்ட உரலு. அப்படியே இழுத்துண்டே தவழ்ந்து, தவழ்ந்து, தவழ்ந்து அங்க போனா, அங்க 2 அர்ஜுன மரங்கள். நம்ம தமிழ்ல சொல்லும்போது மருத மரம்னு சொல்லுவோம். அங்க திருவிடை மருதூர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இடைமருதூர். அங்க மேல்மருதூர், இடைமருதூர், அடிமருதூர் அப்படி 3 இருக்காம். அர்ஜுன மரங்கள். அதுதான் க்ஷேத்திர மரம். அந்த அர்ஜுன மரங்கள் நெட்ட மரங்கள். பக்கத்துல பக்கத்துல நிக்கிறது. இந்த குழந்தை அந்த 2 நீங்க சின்ன குழந்தைகள்லாம் நாற்காலியில ஏறும்போது நேரா நம்மள மாரி நேர் வழியில ஏறி உட்கார மாட்டான். அவன் அந்த சைடுல இருக்கிற கை வைக்கிற அது வழியா உள்ள புகுந்து போனதான ஒரு வழி. யாரும் செய்யாத ஒரு வழி. இது நம்ம குழந்தைகளோட சைக்காலஜி. அப்படியே அந்த 2 மரத்துக்குள்ள நடுவுல புகுந்து தவழ்ந்துட்டே போறான். ஆனா உரல் அதுல மாட்டிக்கிறது. வரமாட்டேங்குது. இவன் பிடிச்சு இழுக்கிறான். சின்ன குழந்தை. ஆனா தெய்வ ஸ்வரூபம் பூதகிய கொன்றவன். அப்போ அவன் இழுக்கும்போது அந்த 2 மரங்களும் பொளந்து விழுந்து, அது 2 யக்ஷர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள்ன்னு சொல்லுவோம் இல்லையா? குபேரனுடைய 2 பையங்க. கொஞ்சம் திமிர் பிடித்த இந்த கந்தர்வர்கள், யக்ஷர்களே கொஞ்சம் கொஞ்சம் ஆணவத்துல தான் ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப நல்லா பாட்டு பாடுறோம், கலைகளுக்கெல்லாம் அதிபதி, மிகப்பெரிய பணத்திற்கு அதிபதி அப்படின்னு கர்வம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெளிப்படும். ஒரு ரிஷி கிட்ட இப்படி அணுகியிருக்காங்க. ரிஷி சாபம் குடுத்துட்டார். "நீ மரமாக போவதுன்னு." அவங்க 2 பேரும் அங்க அர்ஜுன மரங்களா நிற்கிறாங்க. ஆனா சாப விமோசனம் அந்த குழந்தை வந்து இப்படி வந்து உன்னுடைய அந்த மர வாழ்க்கைக்கு முடிவளிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அந்த மரங்கள் காத்திருக்கு இந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை தவழ்ந்து 2 பேருக்கு நடுவுல போய் அந்த உரல் மரங்கள்ல மாட்டி அதுல மரங்கள் விழுந்து, அந்த 2 யக்ஷர்களும் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த குழந்தைய நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்களுடைய உலகத்துக்கு திரும்பி போறாங்க. அதுக்குள்ள ஊர்ல பெரிய சத்தத்தோட மரம் விழுந்தது. உடனே குழந்தை, குழந்தை, குழந்தைங்க, குழந்தைங்கன்னு அவன் ஆனந்தமா விளையாடிக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு அ நாசம் அதுக்கு காரணமா இருந்துட்டு, ஒரு மரணத்துக்கு காரணமா இருந்துட்டு, அவன் முகத்துல எந்த விதமான பயமோ, கலவரமோ நடுக்கமோ எதுவும் இல்ல. ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கிறான் புன்னகையோடு. எல்லாரும் கட்டிப்பிடித்து, இவனுக்கு கண் பட்டுடுத்து, திருஷ்டி சுத்தி போடுங்க அப்படின்லாம் கோபிகைகள் செய்றாங்களாம். இன்னொரு சமயம் அதே மாதிரி குழந்தை குறும்பு பண்றதா, சின்ன குழந்தை. அம்மாவுக்கு கோபம் வந்து, அவ ஒரு கயிறு எடுத்துன்னு வரா, "கட்டி போடுறேன் பாரு உன்னைன்னு." நம்மலாம் சில வீட்ல பார்த்துருக்கோம். குழந்தைகள கட்டி போடுவாங்க இந்த மாரி. ரொம்ப குறும்பு, அ நம்ம வேலையில நடுவுல நம்ம டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லி. கட்டி போட அந்த கயிற போட்டு கட்டினா,
அவனுடைய இடுப்பு சைஸுக்கு அந்த கயிறு 2 இன்ச்சு குறையிறது. உடனே அம்மா போய் இன்னொரு கயிறு எடுத்துட்டு வந்து முடிச்சு போட்டு பெருசாக்குறார். அத கட்டினா அதுவும் 2 இன்ச்சு குறையிறது. அப்புறம் இன்னொரு கயிறு. வீட்ல இருக்கிற அத்தனை கொடிக்கயிறு, எல்லா கயிறையும் சேர்த்து பெரிய கயிறு நம்ம பார்வைக்கு. அத போட்டு கட்டினா அங்கே 2 இன்ச்சு குறையிறது. யோவ்! என்ன மிரட்டி நீ கட்டி போட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அன்பால கட்டி போட முடியும். பக்தியால கட்டி போட முடியும். இந்த மிரட்டல் உருட்டுனா என்கிட்ட நடக்காது. அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவன் நமக்கு கொடுக்குறாப்படி. அப்புறம் அசுரர்கள் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு அரக்கனா வரான். ஒரு அவன் பேரு த்ரி த்ரிஷட் ஆம், என்ன மறந்து போகுது. ம், அரிஷ்டாசுரன். காளமாடு ரூபத்துல வரான். இப்போ குழந்தை ஒரு 5 வயசு, 6 வயசு. காட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். பசு பசுக்களை மேய்க்க. கோகுலத்துல எல்லார் வீட்லயும் பசு இருக்கு. அதனால எல்லாம் மேய்க்க அழைச்சுன்னு போவாங்க. அங்க போய் காட்டுல மேயும்போது இந்த குழந்தை, இந்த அசுரன் காள வேஷத்துல வரான் கொல்வதற்கு. அவன் காலை போட்டு அடித்து நொறுக்கி பூமியில அதிர வைத்து பெரிய சத்தத்தோட 2 கொம்பு பெரிய கொம்போட இவனை நோக்கி வரான். மற்ற எல்லாம் ஓடி போறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு இவனை எச்சரிக்கை. இவன் அமைதியா நின்றுட்டு இருக்கிறான். எப்பவுமே ரொம்ப பெரிய ரவுடிக்கு எதிராளி அமைதியா இருந்தா அவனுடைய பாதி பலம் முடிஞ்சு போயிடும். பயந்துடுவான். கம்சனுக்கும் இப்படித்தான் ஆனது, ராவணனுக்கும் இப்படித்தான் ஆனது. இவ்வளவு பெரிய படை இருந்து கூட இவன் அமைதியா நிற்பதை பார்த்தே அவனுக்குள்ள இருக்கிற சக்தி குறைந்துடும். அதே இந்த சிறுவன் அப்படி நிற்பதை பார்த்து அவனுக்கு இன்னும் ஆவேசம். ஓடி வரான். இவன் அப்படியே கொம்புல நிறுத்துறான். நம்ம ஜல்லிக்கட்டுல காளையை நிறுத்துற மாதிரி நிறுத்துறான். நிறுத்தி ஒரு கொம்பை எடுத்து அப்படியே வீசி சுழற்சி தூக்கி எறிகிறான். இன்னொரு தடவை வரான், இன்னொரு தடவை வரான். அந்த 2 கொம்பு முறிந்து போகிற வரைக்கும் நடக்கிறது இந்த யுத்தம். எல்லாரும் வாயை பொளந்துட்டு ஆச்சரியத்தோட பார்க்கிறாங்க. இந்த குழந்தை இப்படி செய்வது. அப்புறம் ஒரு அசுரன் வரான். குதிரை வேஷத்துல. அவனுடைய பேரு கேசி. அந்த அவனை கொன்னதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கேசவன் அப்படின்னு பேரு. குதிரை வடிவத்துல வரான். அந்த குதிரை வடிவத்துல வந்தவர் இப்படிதான். நிறைய தடவை சுழற்சி தூக்கிறாரு. ஆனா அவன் மீண்டும் மீண்டும் வரான். கடைசியில இப்போ நம்ம காலால முட்டி உதைத்து இவனை கொல்லலாம்னு நினைத்தவன், மிதித்து கொல்லலாம்னு நினைத்தவன் வாயால கடித்து குதிரை நம்ம கொள்ளுவோம் அப்படின்னு வாயை பொளந்துட்டு வரும்போது இவன் கையை உள்ள விட்டு அவனுடைய வயிறு பகுதி வரைக்கும் கை போய் கையில் பிறகு பெருசா வளர்ந்து அவன் மூச்சடைத்து அங்க குழாயில மூச்சடைத்து அவன் இறந்து போகிறான். அந்த கேசி என்ற அரக்கன். ஆனா இவர்கள் 2 பேருக்கும் ஒரு பின்னணி இருக்கு. அந்த காளை வடிவத்துல வந்தவன் செத்த பிறகு நமஸ்காரம் பண்றான். என்ன சாபத்திலேருந்து விடுவித்த நீ அப்படின்னு. அவன் யாரு? பிரகஸ்பதிக்கு சிஷ்யனா. பிரகஸ்பதிக்கு சிஷ்யன். அவன் கொஞ்சம் இதே போலதான் ஆணவம். அந்த ஆணவத்தினால அவன் அவர்கிட்ட சாபம் வாங்குறான். சாபம் வந்து நீ காளையாக வாழ்வாய், பிறப்பாய் இந்த உலகத்துல நீ காளையாக. பாருங்க, நாம செய்யற தவறுகள் நமக்கு இந்த மாதிரி பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிற பல கதைகள்ல நம்ம இதை பார்க்கலாம். கேசி ஒரு அவனு இந்த மாதிரிதான் ஏதோ கதை. ஆம், இந்திரனுக்கு வேலைக்காரன். இந்திரனுக்கு பக்கத்துல இருந்து சாமர வீசுற இந்த மாதிரி ஏதோ வேலைக்காரன், பணியாள். ஒரு தடவை இந்திரன் அஸ்வமேத யஜ்ஞம் நடத்தும் போது அவன் என்ன செய்யறான், இந்த குதிரையை அனுப்புறான் இல்லையா, அது முரட்டுத்தனமா எல்லா பக்கமும் போகுது. அதை தடுத்து நிறுத்துபவன் இது இந்திரனை யுத்தத்துக்கு அழைக்கிறான்னு அர்த்தம். இவனுக்கு அந்த குதிரையை பார்த்த உடனே இந்த வேகத்துல அந்த குதிரை மேல நான் சவாரி பண்ணணுங்கிற ஒரு ஆசை வருது. அதுல அந்த குதிரையை தடுத்து கீழே வேற ஒரு உலகத்துல கொண்டு போய் ஒழித்து வைக்கிறான். இந்திரனுக்கு தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அவனுக்கு சாபம் கிடைக்கிறது. குதிரையாக பிறப்பாய் அப்படின்னு. அவன் தான் அந்த கேசி. இப்படி அந்த அரக்கர்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு.
அதே போல பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணன் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய சமுதாய பார்வை கொண்டவர். சோசியல் என்ன சொல்றோம், சோசியல் அவுட்லுக், சமுதாய பிரஜை, சோசியல் கான்சியஸ்னஸ். நமக்கு இந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு கடமை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தன் வாழ்க்கையில சிறுவனா இருக்கும் போதே வெளிப்படுத்தியவன். ஒரு தடவை ஒரு 7-8 வயசு அவனுக்கு இருக்கும். 6-8 வயசு இருக்கும். எல்லாரும் பசுமாட்டை மேய போவாங்க இல்லையா? அந்த மேய போகும்போது அங்கே காட்டுல அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். இவங்கெல்லாம் விளையாடுவாங்க. விளையாடும்போது ஒரு நாள் என்ன பண்றான், அந்த இடத்துல யமுனை நதிக்கரை கிட்ட அங்க போய் விளையாடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கு. பல தலை கொண்ட பாம்பு. பாம்பு இந்த உலகத்துல உயிர் வாழ அதுக்கு உரிமை உண்டு. ஆனா அது ஒரு அராஜகம், ரவுடி மாதிரி அந்த பாம்பு. வரவர் போறவர் எல்லாம் மிரட்டுறது, பயமுறுத்துறது, புசு புசுன்னு படம் எடுத்து தீண்டுவதை போல பயமுறுத்தி மிரட்டுவது. இந்த யமுனை என்னுடையது, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்னு ஒரு ராட்சச பாட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இது என்னுடையது. பசுக்கள் இங்க தண்ணி குடிக்க வந்தா பசுக்களை மிரட்டும், கொத்தி கொல்லும். பெண்கள் குடத்துல தண்ணி பிடிக்க வந்தா பெண்களை மிரட்டும், ஓடி போயிடுவாங்க. யமுனை தினசரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நதி. ஆனா எல்லாரும் பயந்து யமுனை கிட்ட வராம இருந்தாங்க. இவன் பாரு, சின்ன பையன் எல்லாரையும் ஒரு நாள் பிக்னிக் போலான்னு அழைச்சுன்னு போறான். எல்லாரும் வீட்டுல இருந்து சோத்து டப்பாவை எடுத்துன்னு வாங்கடா, விளையாடலான்னு பிக்னிக். வனசஞ்சார். அங்க போனா எல்லாரும் விளையாடுறான். நிறைய விளையாட்டு விளையாடி இருப்பான். அதுல குறிப்பா ஒரு விளையாட்டு நான் கூட விளையாடி இருக்கோம். அந்த விளையாட்டை இங்கெல்லாம் உண்டு மகாராஷ்டிரால. ஒரு பந்து இருக்கும். பந்து எடுத்து அடுத்தவன் முதுகுல அடிக்கணும். ஓங்கி அடிக்கணும். நம்ம முதுகுல படாம நாம தடுக்கணும். இப்படி கையை மூடி அந்த பந்தை தடுக்கலாம். முதுகு பட்டா அவுட்டு. அப்புறம் நம்ம கிட்ட பந்து இருந்தா அதை எடுத்து மற்றவர் மேல வீசலாம். நல்லா வலிக்கும் அந்த பந்து அடிக்கும் போது. ஆனா ஒரு பெரிய மஜா, பெரிய கிரவுண்டுல விளையாடும். அந்த விளையாட்டு விளையாடும் போது ஸ்ரீகிருஷ்ணன் கையில பந்து வருது. அவன் எடுத்து அதை என்ன செய்யறான், யாரையும் பார்த்து அடிக்காம நேர யமுனையை நோக்கி தூக்கிடுறான். நம்ம பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது மாடியில விளையாடினா பந்த கீழே அடிச்சுட்டான்னு வச்சுக்க, ஏய் நீ தானே அடிச்ச, போய் எடுத்துன்னு வா அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் அந்த சட்டம் இருக்கு. அதனால ஸ்ரீகிருஷ்ணன் தான் போய் பந்து எடுத்துன்னு வரணும். பந்து உருண்டு போயிட்டு இருக்கு, பின்னாலேயே ஓடி போறான். மெதுவா அது கிருஷ்ண யமுனைக்கு கிட்ட போக போக குழந்தைகளுக்கு ஞாபகம் வருது, காளியன் இருக்கிறான், காளியன் இருக்கிறான், கிருஷ்ணா 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 கத்துறான். இவன் காரிய செவிடு, இவன் முடிவோட வந்திருக்கிறான். அவங்க கத்தியது கேட்கல. பந்து உருண்டு போய் யமுனைக்குள்ள விழுந்துடுறது. இவனும் குதிக்கிறான் உள்ள. சின்ன பையன். அந்த பாம்பு மிகப்பெரிய பாம்பு, அனகோண்டா மாதிரி. அதுக்கு நம்முடைய க்ஷேத்திரத்துக்குள்ள, நம்முடைய ஆதிக்க ராஜ்யத்துக்குள்ள எவனடா அது? சின்ன பையன், என்ன தைரியம் இருந்தா நீ என்னுடைய ஏரியாவுக்குள்ள வருவ அப்படின்னு அங்கிருந்து சீறி. ஆனா அதுக்கு அவ்வளவு பெரிய உடம்ப திருப்பணும், யூ டர்ன் திருப்பணும். திருப்பி சீறிண்டு வருது இதை நோக்கி. கிட்ட வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான் இவன். கிட்ட வரும்போது திருக்குன்னு ஒரு மீன் நீந்தி போற மாதிரி நீந்தி அந்த பக்கம் போயிடான். அந்த பாம்பு அப்படியே வந்து திரும்ப யூ டர்ன் எடுத்து இவனை நோக்கி ஃபுல் ஸ்பீட்ல வருது. அங்க திரும்ப தப்பிச்சு இவன் கீழே இருந்து நீந்தி வந்து இந்த பக்கம் வரான். இப்படி அந்த பாம்பை அலைக்கழித்து 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 அது களைத்து போய் மூச்சு இழுக்கும் போது அதுதான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படியே தாவி பாய்ந்து அதனுடைய தலை மேல உட்கார்ந்து தலை மேல குதித்து அந்த இடத்துல வந்துடுறான். பாம்புக்கு வீக் பாயிண்ட் ஒண்ணு தலை, ஒண்ணு வாலு. இப்போ தலை மேல வைத்த உடனே அது பாம்பு என்ன செய்யும், வாழை எடுத்து மேல போட்டு சுருட்டும். இந்த ஆளை மேல யார் நிக்கிறானோ அவன் அது வாழை எடுத்து மேல போடுறது. இவன் வாளுடைய நுனியை தன் கையில பிடிச்சிடும். முடிஞ்சு போச்சு. வால் இவன் கையில, தலை இவன் காலுக்கடியில. பசங்க அதுக்குள்ள யமுனை கரையில வந்துடுறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கத்துறாங்க. இவனும் கையாட்டிட்டு ஒரே சந்தோஷம். இவன் குதிக்கிறான். அருமையான ஒரு டான்ஸா தெரியுது எல்லாருக்கும். இவன் குதிப்பது. ஆனந்தமா குதிக்கிறான். ஆனந்த தாண்டவம்.
காளியன் நர்த்தனம் அதுல அந்த குல்தீப் பை ஒரு பாட்டு இருக்கு. பழைய அந்த இவர் எழுதியது வெங்கடேச சுப்பையாவா அவரு என்ன அவர் பேர் மறந்து போச்சு பாருங்க. அலைப்பாயுதே தாய் தாயே யசோதா அவர் அதெல்லாம் ஊத்துக்காடு சுப்பையரா ஊத்துக்காடு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கார் ஒரு தில்லானா, அருமையான தில்லானா. குல்தீப் பை அதை போட்டிருக்கிறார். காயத்ரி, சூரிய காயத்ரி அண்ட் ராகுல் வெள்ளால் பாடியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு தில்லானா. அந்த தில்லானா அவர் கற்பனை பண்ணியிருக்கார். ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி ஆடியிருப்பான் மேல எல்லாரும் அதுக்குள்ள 2 பசங்க ஊருக்குள்ள போய் பெரியவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டான். கிருஷ்ணன் மாட்டிக்கிட்டான்னு எல்லாரும் வந்து அங்கிருந்து பாக்குறாங்க. ஹெல்ப்லெஸ். அவங்களுக்கு காளியன் ரொம்ப பெரிய உருவமா பயங்கரமான வில்லனா தெரியுறா. அதனால யாரும் உள்ள வரத்துக்கும் தைரியம் இல்லை. ஆனா இவன் கூத்தாடிட்டு இருக்கிறான். மெதுவா இவன் குதிக்க 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 அதனுடைய வாயில இருந்து இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியில வந்து இவனுடைய வெயிட் அதிகப்படுத்தி குதிக்கிறான். கால் மேல முழு பூமி பாரத்தை கால்ல கொண்டு வந்து குதிக்கிறான். ரத்தம் எல்லாம் வெளியில வந்தது, விஷம் எல்லாம் வெளியில வந்த பிறகு அந்த கருடன் அந்த காளியன் மன்னிப்பு வேண்டான். உனக்கும் உயிர் வாழ உரிமை உண்டு. நான் உன்னை கொல்லல. ஆனா அராஜகம் பண்ணக்கூடாது, ரவுடித்தனம் பண்ணக்கூடாது. நீ போ, சமுத்திரத்துக்கு போ. அவனுடைய நூற்றுக்கணக்கான மனைவிகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட சமுத்திரத்துக்கு போன்னு சொல்றான். எனக்கு பயமா இருக்கு. இந்த காளியன் இந்த கோகுலத்துக்கு வந்ததுக்கு காரணமே கருடன் கிட்ட பயந்து. கருடன் வந்து அந்த கோகுலத்துக்குள்ள வந்தா செத்து போயிடுவான், அவனுடைய மரணம் அதுலதான் இருக்கு அப்படின்னு ஒரு சாபம் இருக்கிறத தெரிந்துதான் இவன் கோகுலத்துல வந்து வாழறான். கருடன் கிட்ட இருந்து தப்பிக்க. எப்படி சுக்ரீவன் வாலி கிட்ட இருந்து தப்பிக்க அந்த இந்த மலையில கந்தக மலையா அந்த அந்த மலையில வாழ்ந்த மாதிரி இவன் இங்க வந்து வாழலாம், பாதுகாப்பா இருப்போம்னு. ஆனா இவர் ஸ்ரீகிருஷ்ணன் நீ சமுத்திரத்துக்கு போகிறான். அந்த கருடன் என்ன கொண்டுடுவானே, கவலைப்படாத, என்னுடைய பாதம் உன்னுடைய தலைமையில இருக்கு. என்னுடைய பாதத்தை பார்த்த உடனே அந்த கருடன் அப்படியே உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவான், நீ கவலைப்படாத போன்னு சொல்லி அந்த காளியனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். இந்த சோசியல் கான்சியஸ்னஸ், சோசியல் அவேர்னஸ் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுதான் பாண்டவர்கள் ஏக்கச்சத்திரபுரம்ங்கிற அந்த ஊர்ல அகதிகளா வாழும்போது பக்காசுரன்கிற அரக்கனை அழிக்கும் போது பீமன் பாருங்க எவ்வளவு அழகான சம்பவம் பாருங்க. பக்காசுரன் டெரரிஸ்ட், பயங்கரவாதி, ஊரெல்லாம் மிரட்டான். திடீர்னு உள்ள வருவான், கொள்ளையடிச்சுட்டு போவான், மனுஷனை கொல்லுவான், ஆட்டை கொல்லுவான், மாட்டை கொல்லுவான். எல்லாம் பயந்து போய் ஒரு பீஸ் டாக், அவனோட அமைதி ஒப்பந்தமா நம்ம ஊர்ல போலீஸ்காரங்க கட்சிக்காரங்க எல்லாம் செய்யறாங்களே, மசூதி வாசல்ல இருந்து மேல வாசிக்கூடாது, நீ ஊர்வலம் போகாதப்பா, போனா அவன் மிரட்டுறான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவான். அப்புறம் பீஸ் டாக் கமிட்டி அமைப்பான். 2 பக்கம் இந்துக்களை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம், அண்டர்ஸ்டாண்டிங், நாங்க போகல, அந்த இடத்துல மட்டும் மேளம் வாசிக்கல அப்படின்னு. அவனும் அராஜக ரவுடி ஆளு, தைரியமா அவன் பாட்டு இருப்பான். இதுதான் நடந்துட்டு இருந்தது பகாசுரன் விஷயத்தையும். ஊர் என்ன ஒப்பந்தம் போடுது, 1ஆம் நம்பர் வீட்டுல இருந்து இன்னைக்கு ஒரு ஆளு, ஒரு மாட்டு வண்டி நிறைய சோறு, 2 காளை அனுப்பி வைக்கிறோம்ப்பா, ஊருக்குள்ள வராதுப்பா, பயமா இருக்கு, நாங்கே அனுப்பி வைக்கிறோம், நீ அங்கேயே உங்களை எல்லாரையும் சாப்பிடு, மாட்டு வண்டி நிறைய சோறு சாப்பிடு, காளைகளை வெட்டி சாப்பிடு, அந்த மனுஷனையும் சாப்பிடு, ஆனா எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்காதே. அமைதி, நல்லதா போச்சு, அமைதி ஆயிடுத்து அப்படின்னு சொல்றான். ஆனா எப்படிப்பட்ட அமைதி, ஒவ்வொரு வீடா ஸ்மசானமா மயானமா மாறிட்டு வருது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒரு புதல்வன் செத்துட்டு வரான். அப்படி இந்த பாண்டவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பெண், வயசான ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன். அந்த வீட்டுல தான் இவங்க பக்கத்து ரூம்ல பிச்சைக்காரங்க இருக்கிறான், பிராமண தேசத்துல இருக்காங்க, அங்க அடைக்கலம் கொடுத்திருக்க. அங்கே அழுக சத்தம் கேட்கிறது. குந்தி அங்க போய் என்னம்மா ஆச்சு, என்ன கஷ்டம் உங்களுக்குன்னு கேட்கிறா. அந்த பெண் சொல்றா, உங்களுக்கு என்ன, நீங்க கெஸ்ட், எங்க கஷ்டம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல, நீங்க பாட்டுக்கு இருங்க, எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும் அப்படிங்கிற. இல்ல இல்ல சொல்லு, எங்க பையங்கள்லாம் கந்தர்வர்களால காப்பாற்றப்படுபவர்கள், அதனால நீ எந்த கஷ்டமா இருந்தாலும் சொல்லு. அப்புறம் அவன் சொல்றா, இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம், எனக்கு இருக்கிறது ஒரே மகன், நான் அவனை அனுப்பி வைக்கணும், கவலைப்படாத,
என்னுடைய மகன் இருக்கிறான் பீமன், அவனை நான் அனுப்பி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயங்கரமானவன். பாரு நீ கவலைப்படாத, என் மகன் இருக்கிறான் பாரு. தன் மகன்கிட்ட பர்மிஷன் கேட்கல. டேய் நீ கொஞ்சம் போயிட்டு வருவியா அப்படின்லாம் கேட்கல. எவ்வளவு நம்பிக்கை பாரு மகன் மேல அந்த குந்திக்கு. வந்து சொல்றா. பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் பிச்சை உணவு சாப்பிட்டு அரை வயிறு சாப்பிட்டுட்டு இருந்தவன், அதுவும் எப்படி பிச்சை எடுத்துன்னு வருவாங்களா? அவர் சொல்லுவார், அம்மா சொல்லுவா, 5 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க, பகிர்ந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாளாம். பாதி பீமனுக்கு கொடுப்பாங்களாம், மீதி பாதி இவர் 5 பேரும் சாப்பிடுவாங்க, அம்மாவும் 4 பசங்களும். அவனுக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். மாட்டு வண்டி சோறு. அவன் வண்டி ஓட்டின்னு போறான். காட்டு எல்லைக்கு, நகரத்து எல்லையில காட்டுக்கிட்ட போறான். வண்டியெல்லாம் காளை மாடை இது பண்ணிட்டு ஓய்வு கொடுத்துட்டு, வண்டி இருந்த சாதத்தை பெரிய பெரிய அண்டா நிறைய சாம்பார், ரசம், பாயசம், காய்கறி, அப்புறம் சாதம், சப்பாத்தி எல்லாம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றான். அவன் வரான். பார்த்தா இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் மனுஷன். அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. வந்து அடிக்கிறான். இது ஏதோ கொசு விரட்டுற மாதிரி அவன் தட்டிக்கிறான். அவன் எல்லாம் சாப்பிட்டு முடித்து கடைசியா குடம் நிறைய மோரை எடுத்து குடிச்சிட்டு, சொல்லுப்பா என்ன விஷயம்? 2 பேருக்கு நடுவுல போர் நடக்கிறது. அந்த போர்ல அந்த பகாசுரனை கொன்னுட்டு, அவனுடைய உடலையே அந்த மாட்டு வண்டியில போட்டு ஒரு கார்லேண்ட் மாலை மாதிரி அதை எடுத்துட்டு வரான் ஊருக்குள்ள. ஊர் முழுவதும் அவனை வரவேற்கிறது. நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன இப்ப கவலை? அந்த ஊருடைய ப்ராப்ளம் அது. நான் எதுக்கு அதை என் தலையில எடுத்துக்கொள்ளணும்? அப்படின்னு நான் எதுக்கு அதை என் தலையில எடுத்துக்கொள்ளணும்? அப்படின்னு ஒதுங்கக்கூடிய மக்கள். இவன் தான் வலுவ போய் அந்த ஊர் கஷ்டத்தை தன்மையில எடுத்துட்டு கஷ்டத்தை பர்மனண்டா தீர்த்து வைத்தான். இந்த பாடம் பாண்டவர்களுக்கு கிடைத்தது ஸ்ரீகிருஷ்ணன் அன்றைக்கு காளியன் நர்த்தனம் செய்த அதிலிருந்து கிடைத்தது. அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கிறது. நம்ம எல்லாம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அதிகமா போக மாட்டோம். அது ஏதோ சின்ன ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இல்ல. ஏதோ சாதாரண கோவில். அங்க போய் விளக்கேத்தணும். சின்ன கோவில். சும்மா ஒரு 2 தடவை சுத்திட்டு வரணும். அங்க போய் உட்கார்ந்துக்கணும். பெரிய கூட்டமெல்லாம் வராது. கவர்ச்சிலாம் இருக்காது. ஆனா காசிக்கு போகணும். அங்க மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கணும். அங்க சிதம்பரம் போகணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய கோவில். சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு நம்மள நிறைய பேர். இவன் என்ன சொல்றான்? தன்னுடைய தெருவுல இருக்கிற கோயிலுக்கு போங்களா? கரெக்ட். காசிக்கு போ. வாய்ப்பு கிடைத்தா போ. அது ஏதோ உயர்ந்ததுன்னு நினைக்காத. பக்கத்துல இருக்கிற கோவில பராமரி. அத நல்லா வச்சுக்கோ. அது எல்லாரும் சேர்ந்து உழைங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறான். அந்த கிராமத்துல இந்திர பூஜை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்திரனுக்கு வருஷா வருஷம் நடக்கும் இந்திர பூஜை. இவன் சின்ன பையன். என்ன ஒரு 7, 8 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும். அவன் அப்பா கிட்ட சொல்றான். அப்பா, நமக்கு இந்த கோவர்தன மலை தானே நமக்கு முக்கியமானது. அதுல மரங்கள் இருக்கிறதுனால தானே நம்ம ஊர்ல மழை பொழியறது. மலை மேல பொழியிற மழை எல்லாம் கீழே வருது இல்லையா? நம்ம ஊருக்கு தண்ணி கொடுக்கறது, நம்ம பசுக்கள் எல்லாம் மேய போகுது. அவருக்கு தீடுவன அங்கதானே கிடைக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் நமக்கு உதவியா இருக்கிற நம்ம கோவர்தன மலை தானே நமக்கு முக்கியம். நாம அதை பூஜை செய்வோங்கிறான். பாருங்க, நல்ல கருத்தை சொன்னா தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டி. அவன் பெரிய வயசானவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய போஸ்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. தகுதி குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன பையன். அவன் சொல்றான். ஊரே கேட்கிறது அவன் சொல்வதை. அதுதான் அவனுடைய லீடர்ஷிப். பெரிய போஸ்ட்ல இருந்து எல்லாரும் அவன் சொல்லி கேட்காம இருக்கிறத விட, லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாரு, பாகிஸ்தானோட யுத்தம் நடக்கிறது. வடக்குல இருக்கிறவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அரிசியை விடுங்க. தெற்குல இருக்கிறவங்களுக்கு அரிசி வேணும். படைக்கு அரிசி அனுப்பணும் அப்படின்னு சொன்னாரு. நாங்கெல்லாம் வடக்குல இருந்தவங்க அரிசியை திங்கட்கிழமை விட்டு ரொட்டி, எங்க வீட்டுல ரொட்டி வந்ததே அன்னைக்குதான். 60 வருஷம் கழித்து. நாக்பூருக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ரொட்டிக்கு மாறல. அந்த லால் பகதூர் சாஸ்திரியோட வேண்டுகோளை லட்சக்கணக்கான பேர் ஏற்றினாங்க. அதே போல இவர் நம்ம இப்ப இருக்கிற பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி, சீனியர் சிட்டிசன் கன்செஷன் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுங்க. யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ, ரயில்வேல நான் முழு பணம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுங்க.
90 லட்சத்துக்கு மேல எழுதி கொடுத்தாங்க. எங்களுக்கு வேண்டாம். கேஸ் சப்சிடி எங்களுக்கு வேண்டாம். நாங்க முழு பணத்தோட கேஸ் வாங்கிக்கிறோம். வல்லவன் சொன்னால் அவன் பெரிய பதவியில இருக்கணும் கூட தேவையில்லை. இந்த சின்ன பையன் சொல்றான், கோவர்தன பூஜை செய்வோம்னு. ஊரே அதை கேட்கிறது. கோவர்தன பூஜை செய்யறாரு. இந்திரனுக்கு கோபம் வருது. வருணனை ஏவி விட்டு அந்த ஊர்ல மிக கடுமையான மழையை பொழிக்கிறான். 7 நாள் தொடர்ந்து மழை பொழிகிறது. மழை பொழிந்து அந்த ஊரே வெள்ளம் இருக்கும்போது, ஊர் முழுக்க எல்லோருக்கும் கொடையாக அந்த கோவர்தன மலையை தன்னுடைய விரல்ல சுமந்து ஊர் முழுக்க அத்தனை பசுக்களும் அத்தனை மனிதர்களுக்கும் நிழலாக்கி அந்த ஊரை காப்பாற்றியவன். கடைசியில இந்திரன் அழுத்து போயிட்டான், களைத்து போனான், முடியலன்னு அப்புறம்தான் இவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். கோவர்தன பூஜை இன்றும் நீங்க கோகுலத்துக்கு போனா அந்த கோவர்தனத்தை சுற்றி வரலாம். 24 கிலோமீட்டர் ஏதோ இருக்கு. அதை சுற்றி வருவது பெரிய ஒரு வேலை. கோவர்தன கிரி பிரதட்சிணம். நம்ம ஊர்ல பௌர்ணமிக்கு அண்ணாமலையில நடக்கிற மாதிரி அருணாச்சலத்துல அந்த மாதிரி கோவர்தன கிரி பிரதட்சிணம். இந்த கோவர்தன பூஜை செய்ய வைத்தது. ஒரு தடவை பிரம்மனுக்கு ஒரு சின்ன ஒரு இது வருது. இவன் புருஷோத்தமனா, இவன் பரமாத்மனுடைய அவதாரமா, இவன் மாடு மேய்க்கிறவன். அப்போ என்ன செய்யறான், அந்த மாடு மேய்க்க போன குழந்தைகள் எல்லாரையும் கடத்தின் போயிடுறான். பசுக்களோட கடத்தின் போயிடுறான். கன்றுக்குட்டிகளோட போய் ஒரு குகைக்குள்ள வைத்துடுறான், ஒழித்து வைக்கிறான். ஆனா ஸ்ரீகிருஷ்ணன் ஒருவனே அத்தனை பசுக்களாகவும் அத்தனை கன்றுக்குட்டிகளாகவும் அத்தனை குழந்தைகளாகவும் வேஷம் போட்டு அவன் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு போய் சேர்றான். அந்த கோபிகைகள் சொல்றாங்க, நம்ம குழந்தை வேற விதமா இருக்கிறானே. அவன் கிட்ட போகும்போதே அவனை தொடும் போதே நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு புலகாங்கிதம் ஏற்படுறது அப்படின்னு அந்த அனுபவம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தன் குழந்தைன்னு நினைக்கிறான். இவன் தான் அந்த வடிவத்துல வந்திருக்கிறான். அந்த குழந்தை இந்த தன் வீட்டு குழந்தைக்கு பால், அந்த வீட்டு பசு தன் வீட்டு குழந்தைக்கு பாலை கொடுக்கிறது, தன் கன்றுக்குட்டியை மறந்துட்டு. இதெல்லாம் அந்த பெண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. 1 வருஷம் ஆனது. பிரம்மன் வந்து களைத்து போய் இவனுடைய மகாத்மா தன்மையை, பரமாத்மா அவதார தன்மை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு எல்லா குழந்தைகளையும் அந்த குகையிலிருந்து அனுப்பி வைக்கிறானாம். இப்படி ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை அற்புதமான ஒரு சின்ன, நான் இப்போ வெறும் 10 வயசு வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். இது மட்டும் இப்போதைக்கு சொன்னா போதும்னு நினைக்கிறேன். 13 வயசாச்சு, இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கல. ஆனந்தமா விளையாடி திரிஞ்சுட்டு இருந்தான். எல்கேஜி 2 வயசுல 3 வயசுல குழந்தைகளை பாவம் குடும்பப்படுத்துறோம் ஸ்கூல்ல சேர்த்து. பாவம் நம்ம வீட்டு குழந்தை ஒண்ணு நேத்து அழுதுட்டே இருந்தது. அப்பா இல்ல இல்ல அவனுக்கு பரீட்சை போகணும் உடனேன்னு சென்னைக்கு அழைச்சின்னு போயிட்டாரு. அது போக விருப்பமே இல்லை. ஆனந்தமா இருந்தது. 3 வயசு குழந்தைகளை நம்ம பரீட்சை, ஸ்கூலு, யூனிஃபார்மு, கால்ல ஷூ, இடுப்புல பெல்ட்டு, கழுத்துல ஒரு தூக்கு கயிறு, டை, இப்படி நம்ம குடும்பப்படுத்துறோம். அவன் 12 வயசு வரைக்கும் ஸ்கூல்ல சேர்ந்தான். ஆனந்தமா ஆடி பாடிட்டு இருக்கிறான். ஊருக்கே மையமா இருந்தான். அப்படி இருந்தவன் 12 வயசுல கம்சனுடைய ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது. இவனுக்கு விசேஷமா அழைப்பு விடுறான் கம்சன். அதுல பெரிய மல்யுத்த களம் ஏற்படுத்தி இருக்கிறான். கம்சன் அந்த காலத்து மிகச்சிறந்த மல்யுத்த வீரன். அப்ப இருந்தவர்கள் கம்சன், கீச்சகன், ஜராசந்தன், பீமன், துரியோதனன், இவரெல்லாம் மல்யுத்த வீரர்கள். இவன் சின்ன 12 வயசு பையன். அவன் திட்டம் போட்டிருக்கிறான், இவனை கூப்பிடுவான், மல்யுத்தத்துல இவனை நசுக்கி சாகடிப்பான். அந்த திருவிழாக்கு அழைப்புதல் வருது. அவனே மந்திரி அனுப்பி இவனை அழைக்கிறான், திருவிழாக்கு வரணும்னு. போகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆனா பாருங்க, இவன் சைக்காலஜி எப்படி விளையாடுறான் பாருங்க. போற வழியில ஒரு மத யானையை அடக்குறான். ஊர் முழுக்க செய்தி போறது, கம்சனுக்கும் போறது. மத யானையை அடக்கிட்டான் இந்த சின்ன பையன். அவன் அரண்மனையை நோக்கி வரான் வரான். அவன் பாதி போச்சு, அவனுக்கு பயம் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு ஒரு கூணல் விழுந்த வயசான பெண்மணியோட முதுகுல அந்த சந்தனம் வந்து அவ கம்சனுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறா.
சந்தனத்தை அரைச்சு தட்டுல அந்த சந்தனத்தை எடுத்து அவளுடைய முதுகுல பூசி அவளுடைய கூடலை சரி பண்ணிடுறான். இந்த செய்தி போடுது, ஐயோ பயங்கரமான ஆளா இருக்கான் போல இருக்கே அப்படின்னு பாதியா செத்து போயிடுறான் கம்சன். இவன் வருவதற்குள்ள இவன் போய் சிரித்தபடி கையில இடுப்புல கைய வச்சுட்டு அங்க நிக்கிறான். அவன் ஆவேசத்தோட இவன் மேல பாயிறான். ஒரு 2 இன்ச்சு நகர்ந்துக்கிறான், கீழே விழறான் கம்சன். 4 தடவை, 5 தடவை, 8 தடவை, 10 தடவை இந்த மாதிரி செய்த பிறகு அவன் களைத்து போன நிலையில ஓங்கி ஒரே ஒரு குத்து அவனுடைய மார்பில, ஒரே குத்து செத்து விழறான். அதற்கு பிறகு உக்ரசேனன் அவனுடைய அப்பா, கம்சனுடைய அப்பா ஜெயில இருக்கிறாரு. அவரை ஜெயில போட்டுட்டு தான் கம்சன் ராஜாவா இருக்கிறான். இந்த அவுரங்கசீப், ஷாஜஹான் அந்த முஸ்லிம் ஆட்சியில நடக்கும் இப்படிலாம். அப்பாவை ஜெயில போட்டு மகன் அரசன் ஆயிடுவான். அண்ணனை கொன்னுட்டு தம்பி அரசனாவான். அப்படி கம்சன் முதல் முகல அரசன் சொல்லலாம் அவனு. அப்பாவை ஜெயில போட்டு ராஜா இருக்கிறான். அந்த அப்பாவை உக்ரசேனனை ஜெயில இருந்து விடுவித்து ராஜாவாக அவரை பட்டாபிஷேகம் செய்து வச்சு சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறான். தன்னுடைய அம்மா அப்பாவை ஜெயில இருந்து விடுவித்து அவர்களுடைய விருப்பத்துக்காக அந்த குழந்தைகள் 6 குழந்தைகள் செத்திருந்த குழந்தைகள் எல்லாம் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறான். தரிசனம் கொடுத்து வைக்கிறான். பிறகு குருகுலத்துக்கு போகணும், குருவை தேடணும். தேடுறதுக்கு அப்படியே ஹைவேல போயிட்டே இருக்கிறான். அங்கே சைட்ல ஒரு மரத்தடியில ஒரு பெரிய தாத்தா ஒருத்தர் படுத்திருக்காரு. அம்மா அம்மா தண்ணி தண்ணி அப்படின்னு ஈன குரல் கேட்கிறது. இவன் மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சுன்னு போயிட்டு இருக்கான். ஆனா இவன் சோசியல் அவேர்னஸ் இருக்கிறவன். இவன் காதுக்கு கேட்கிறது. அந்த கும்மாளம் அடிக்கும் போது கூட சுற்றி நடப்பதெல்லாம் விழிப்போடு இருக்கிறான், அலர்ட்டா இருக்கிறான். அந்த குரல் கேட்ட உடனே கிட்ட போகிறான். அவர் சாந்தீபனி முனிவர் தனக்கு ஏற்ற ஒரு சிஷ்யனை தேடிட்டு இருக்காரு. இவன் கிட்ட போகிறான். தண்ணி 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 வேணும், உயிர் போயிடும் அப்படின்னு அவர் சொல்வதை கேட்டு இவன் தண்ணி எடுத்துன்னு போறான். வாய்கிட்ட ஊத்த போகும்போது, ஏய் கிட்ட நெருங்காதே, நீ என்ன தொட்டா நீ செத்து போயிடுவ அப்படின்னு மிரட்டுறாரு. இது என்னடா அது, தண்ணி வேணும் துடிக்கிறாரு, ஆனா தொட்டா செத்து போய் மிரட்டுறாருன்னு. மற்ற பலர் முயற்சி பண்ணிருக்கலாம், பயந்து போய் விட்டு போயிருப்பாங்க. ஆனா இவன் நான் செத்தா சாகுறேன், நீ இப்ப செத்துட்டு இருக்கிற, தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு வாயை பிடிச்சு அவனை வாயை திறந்து தண்ணி ஊத்துறானா. அவர் எழுந்து இவனை கட்டி பிடிச்சுட்டு ஒன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன்னு இவன் அழைச்சுன்னு போறாரு. சாந்தீபனி ஆசிரமத்துல இவன் குருகுலத்துக்கு போகிறான். 12 வருஷங்கள்ல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்த 3 வருஷத்துல கற்று குருகுலத்திலேருந்து திரும்பி வருகிறான். திரும்பி அதற்கு பிறகு பெரிய வாழ்க்கை. மகாபாரத யுத்தத்தின் போது அவனுக்கு 83 வயசு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு. அப்போ ஸ்ரீமத் பகவத்கீதை சொல்றான் அர்ஜுனனுக்கு. அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். வேற ஒரு சமயம் கிடைச்சா அதை பற்றி சொல்லுவோம். இன்றைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணன் அவனை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. நமக்கு லீடர்ஸ்க்கு அவன் தான் உதாரணம். எப்படி நடந்து கொள்ளணும், நல்ல குணங்கள் அதனுடைய பொக்கிஷம். அதே சமயத்துல கொடியவனுக்கு மிக மோசமான வழிகளை பின்பற்றி அவனை அழிக்கக்கூடிய உண்மையான படம் படைத்தவன். எல்லா உயிர்களிலும் நான் தான் இருக்கிறேன். அந்த குழந்தைகள் வடிவத்துல போகும்போது அதை சொல்லியிருக்கிறான், காட்டியிருக்கிறான். எல்லா உயிர்களிலும் நான் தான் இருக்கிறேன். ஏ சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஏமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்சமை பஷ்யதி, எல்லாவற்றிலும் என்னை பார் அப்படிங்கிறான். அப்படி இவனுடைய கதை, இவனுடைய வாழ்க்கை 5100 சில வருஷங்கள் முன்னால பிறந்த அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இன்றைய வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய உதாரணமான, பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக திகழ்கிறான். கடவுள் நினைத்து கும்பிட்டாலும் சந்தோஷம், அவனுக்கு பூஜைகள் செய்தாலும் சந்தோஷம். அவனை ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியா நினைத்து அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொண்டாலும் மிக மிக சந்தோஷம். முடித்து. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரன் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. என்ன ரெக்கார்டிங் ஆகலையா? சரி. எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.